ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாண்ட்விச் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விச் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா தன்னுக்குட்டி தான் பண்ணின்னு இருக்கா. தன்னுக்குட்டி என்ன பண்ணுற? ஒரு சாண்ட்விச் பண்ணியிருக்கேம்மா. என்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க சாண்ட்விச்க்கு? பிரெட், சீஸ், மைனீஸ், சாஸ், அதுக்கப்புறம் அந்த சீசனிங். எந்த சீசனிங்? அந்த பீஸாக்கெல்லாம் போடுவாங்கல்ல. ஓகே. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? ப்ரெட்டில் என்ன வச்ச? இப்போ ப்ரெட்டில் சீஸ் வச்சுட்டு அந்த சீஸுக்கு மேலே மைனீஸ் வச்சுட்டு அந்த அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அந்த சாப்டு தக்காளியை போட்டுட்டு சாஸ் விட்டுட்டு சாப்டு தக்காளி அதுக்கப்புறம் இப்போ சீசனிங் போடுறேன். சீசனிங் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை மேலே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அடுப்பு காஞ்சித்தான்னு பார்த்துட்டு ப்ரெட்டை போட வேண்டியது தான். ஓகே. நான் இப்போ 2 drops நெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை இப்படி போட்டு அம்மாவோட ஹெல்ப் வச்சு டாஸ் பண்ணுறேன். வாவ். இப்போ ப்ரெட்டு 2 சைடும் டோஸ்ட் ஆகணும். அதுக்கு இப்போ நம்ம மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் சீஸ் எல்லாம் நல்லா உருகும். அதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த சைடும் டோஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். என் ஸ்டைலில் சிம்பிளாக ஒரு சீஸ் சாண்ட்விச் பண்ணியாச்சு. இதை தட்டில் போட்டு இப்போ ஹாட்டாக அப்பாவுக்கு சர்வ் பண்ண போகிறோம். இதான் நான் பண்ண சாண்ட்விச். ஃபஸ்ட் டைம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நானே பண்ணுறேன். அப்பா எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்களோ. ஏய் வாவ்டி, thank you so much. நான் பண்ண சாண்ட்விச் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.